இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்தில் ஒரு மனிதர் சொன்னார், என் உள்ளம் அப்படி இறுகி போகுது, உள்ளம் கல் நெஞ்சமாகுது, இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் எல்லாருக்கும் தெரியும், உள்ளம் இறுகி போகுது, உள்ளத்தில் ஒரு வகையான இறுக்கம் தெரியுது. தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், ஆனால் உள்ளத்தில் ஒரு வகையான இறுக்கம் தெரியுது. இது உடல் சார்ந்த இறுக்கம் அல்ல, இது ஈமான் சார்ந்த ஒரு இறுக்கம். அப்ப நல்லது செய்ய, அல்லாஹ்வை நினைக்க, தஸ்பீஹ் செய்ய, திக்ர் செய்ய, இஸ்திக்ஃபார் செய்ய, தொழ, நோன்பு வைக்க என்னுடைய உள்ளத்தில் இடம் இல்லை என்று சொல்லி ஒரு மனிதர் இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல முறையிட்ட பொழுது இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை பத்தி பேசுற சபைகள்ல உங்களோட உள்ளத்தை கொண்டு போய் வைங்கன்னாங்க. அதுக்கு மருந்து அதுதான். அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி பேசுற சபைகளில் உங்களோட உள்ளத்தை இருப்பாட்டுங்க, உங்களோட உள்ளத்தை கொண்டு போய் காட்டுங்கடா. என்ன அர்த்தம்? நீங்க போங்க, அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வோட தூதரை பத்தி எங்க பேசப்படுதோ அங்க இருந்தால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற சுமைகள் குறையும், ஈமான் கூடும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அஸ்ஸூத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு ஆன்மீக மருத்துவத்தையும் நாங்கள் படிக்கணும்.